வெல்கம் டு கோல்டன் அகாடமி. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ டபுள் செயின் ஸ்டிச்சுக்கு நான் 2 கலர் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் 2 கலர் எடுத்திருக்கேன். இந்த சில்க் த்ரெட்டை வச்சு தான் நம்ம இப்போ டபுள் செயின் போட போகிறோம். நான் சொன்ன மாதிரி தான் இதுக்கும் யூஸ் பண்ணுற நீடில் துலிப் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். 14 இன்ச் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டபுள் செயினுக்கு ஆரஞ்சு கலர் ஃபஸ்ட்டு நூல் எடுத்துக்கிறேன். எப்போதுமே சொல்லியிருக்கேன், ஆரிக்கு சில்க் த்ரெட் நூலை டபுளாக தான் எடுத்துக்கணும். நான் இப்போ டபுளாக எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், டபுளாக எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு எப்போதும் போடுற மாதிரி நாட்டை போட்டேன். ஓகேவா? இப்போ நான் செயின் ஸ்டிச் தான் ஃபஸ்ட்டு போட போகிறேன். இப்போ நான் இந்த லைனில் செயின் ஸ்டிச் போட போகிறேன். செயின் ஸ்டிச் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாத்துக்குள்ளே நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க நூலை மேலே இழுத்துக்கிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கிளாத்துக்குள்ளே நீடில் இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ கீழே இருக்க நூலை நீடில் சுற்றி விட்டு மேலே இழுத்துக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி தான் கண்டினியூவாக போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு இது ரொம்ப பொறுமையாக போடணும். இல்லைனா நூல் என்ன ஆகும்னா பட்டுன்னு அறுந்து போயிடும். ஏன்னா இந்த நூல் ரொம்ப இதாக இருக்கும். இல்லைன்னா பிரிஞ்சு போயிடும். இல்லைன்னா என்ன பண்ணுன்னா கிளாத்தில் சிக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது பிகினர்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண நம்ம கை பழக்கம் வந்துடும் ஃபாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டுருக்கேன். ஓகேவா? இந்த செயின் ஸ்டிச்சை நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ தான் டேரெக்டாக என்னோடய வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னாலும் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் இது தான். இதை என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு கிளாத்துக்குள்ளே நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா நூலை மேலே இழுக்கிறேன். ஓகேவா? கிளாத்தில் இன்செர்ட் பண்ணிட்டேன். நூலை சுற்றி விட்டுட்டு மேலே இழுக்கிறேன். ஓகே, இப்போ நான் நாட்டு போட போகிறேன். நாட்டு எப்படின்னு போன வீடியோலேயே சொல்லிட்டேன். இப்போ நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. பக்கத்துலேயே குட்டியாக இன்னொரு செயின் ஸ்டிச் போடுங்க. அதை நல்லா பெருசாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டோன்னே இந்த பின்னாடி போட்டிருக்கோம்ல, இந்த பின்னாடி இருக்க இந்த ஸ்டிச்சை இதுக்குள்ளே இழுத்து விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான் நாட். ஓகேவா? இதுக்கப்புறம் அடுத்த கலர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த செயின் ஸ்டிச் பேர் டபுள் செயின் ஸ்டிச். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா டபுள் கலரில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது ப்ளூ கலர். ஓகேவா? இதையும் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, இந்த ஸ்டிச் மேலேயே இந்த ஸ்டிச் போட போகிறோம். இப்போ இந்த இருக்குல்ல செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டதில் நடுவில் இந்த கேப்பில் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு போடுறோம். ஓகேவா? இப்போ இழுத்தாச்சு. இதுலேருந்து மறுபடியும் அடுத்த செயின் ஸ்டிச்சுக்கு இடையில் ஊசியை கிளாத்துக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு நூலை வெளியில் இழுக்க வேண்டியது தான். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, பொறுமையாகவே போடுறேன். இப்போ இந்த ஸ்டிச் இருக்குல்ல, இந்த ஸ்டிச்சில் நடுவில் இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் தான் என்ன பண்ண போகிறேன்னா இன்செர்ட் பண்ண போகிறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு நூலை வெளியில் இழுக்க போகிறேன். ஓகேவா? இதே மாதிரி அடுத்ததுலேயும் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணும்னா நூலுக்கு இடையில தான் குத்தி இழுக்கணும். இப்போ நமக்கு டபுள் கலரில் இருக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும். நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு இந்த நூல் நான் சொன்னேன்ல நூல் கொஞ்சமாக சிலும்பினாலும் என்ன ஆகும்னா நூல் பிரியும்னு. இந்த பிரிஞ்சிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் பிரியும். ஸோ என்ன பண்ணணும்னா பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ இதை கரெக்டாகிக்கணும். எல்லாத்தையும் கோத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்த ஹோலில் விட்டுட்டு மறுபடியும் இழுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்ததுலேயும் இதே மாதிரி நடுவில் எல்லா செயின் ஸ்டிச்லேயும் நடுவில் குத்தி
இன்னொரு செயின் ஸ்டிச் போடுறது தான் என்ன சொல்லுவாங்க, டபுள் செயின் ஸ்டிச். ஓகேவா? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது டபுள் கலரில் இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும் நீட்டாக. இதுலேயும் என்ன பண்ணுங்கன்னா ஷேப்ஸ் போடுங்க. இதுலேயும் சர்க்கிள் போடுங்க, ட்ரையாங்கிள் போடுங்க, அண்ட் ஏதாவது ஒரு ஃப்ளவர் போட்டுட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா நான் பார்த்துட்டு அதுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நாட் போட போகிறேன். இதோட முடிஞ்சிருச்சு. பக்கத்துலேயே குத்திட்டேன். பக்கத்துலேயே சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ அதை என்ன பண்ண போகிறேன்னா இழுத்து விட போகிறேன். ஓகேவா? அவ்வளவுதான். தேங்க்யூ.